ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ME3392 இஎம்எம் சப்ஜெக்ட்டுக்கான எக்ஸாம் வந்து இப்போ ஜனவரி 21 நடக்க போகுது. ஸோ இந்த சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துலாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு யூனிட் 1 பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக அந்த அயன் கார்பன் ஃபேஸ் டயக்ராம் கொஷின் நல்லா படிச்சுங்க. அதேமாதிரி ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீலும் கேஸ்ட் அயனும் நல்லா படிச்சுங்க. இந்த யூனிட் பொறுத்தவரையும் இந்த ஃபஸ்ட்டு 2 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது நல்லா படிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் அந்த ரிமைனிங் 2 கொஷின் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 கொஷின் பார்த்தோம்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக அந்த 4வது கொஷினில் கொடுக்குற அந்த 2 டாபிக் நல்லா படிச்சுங்க. ஸோ இது படிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் அந்த ரிமைனிங் இந்த ஃபஸ்ட்டு 3 கொஷின் நல்லா படிச்சுங்க. கொஷின்ஸ் பொறுத்தவரை எக்ஸ்பிளைன் ஹார்டனிங், நார்மலைசிங் அண்ட் டெம்பரிங் ஆஃப் ஸ்டீல் இன் டீட்டெயில் அது மாதிரி ஒன்றாவும் கேட்கலாம். அப்படி இல்லைனா வந்து டெம்பரிங் ஆஃப் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 மார்க் வந்து தனியாகவும் டீட்டெயிலாக கேட்கலாம். ஸோ படிக்கும்போது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நல்லா படிச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3 கொஷின் பார்த்தோம்னா இந்த யூனிட் பொறுத்தவரை இந்த 4 கொஷின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்றான். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நல்லா டீட்டெயிலாக படிச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4 கொஷின் பார்த்தோம்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் அந்த பாலிமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன் டைப்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சுங்க. அதேமாதிரி 4வது கொஷினும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நல்லா படிச்சுங்க. இந்த 2 கொஷின் படித்த பேர் நெக்ஸ்ட் இந்த ரிமைனிங் அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் கொஷின் வந்து நெக்ஸ்ட் பாருங்கள். அண்ட் கடைசியாக யூனிட் 5 கொஷின் பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த கொஷின் படிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் அந்த 3வது கொஷின் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து 5 யூனிட்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டோம். இந்த கொஷின்ஸ்க்கான நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணாதெல்லாம் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க. ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட்